மகாபாரதம் காவியம் பகுதி 66 முந்தைய தொடர்ச்சி. குந்தி தேவி மனம் வருந்தி, கண்ணா, இந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பார்களோ யார் இறப்பார்களோ என கவலையாக இருக்கிறது. வினையை நிர்ணயிப்பவன் நீதான் இதற்குரிய விடையை எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். கிருஷ்ணர் சிரித்தார். அத்தை, இப்போது உனது பிள்ளைகளின் விதியை நிர்ணயிப்பது உனது கையில்தான் இருக்கிறது. நான் சொன்னதை நீ செய்வாயா என கேட்டார். குந்தி தேவி ஏதும் புரியாமல் அவரது முகத்தை நோக்கினாள். அவ்வாறு ஏக்கப்பார்வை பார்த்த குந்தியிடம், அத்தை, உனக்கு தெரியாத ரகசியம் ஒன்றை சொல்லப்போகிறேன். முன்னொரு காலத்தில் நீ துர்வாச முனிவரிடம் சகல தேவர்களையும் அழைக்கும் வரம் ஒன்றை பெற்றது நினைவிருக்கிறதா என்றார் கிருஷ்ணர். குந்தி தேவி அதிர்ந்தாள். இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிந்தது? அவ்வாறு சிந்தித்த அடுத்த கணமே அந்த அதிர்ச்சி நியாயமற்றது என்பதையும், லோகநாயகனான இந்த திருமாலுக்கு இதுதான் தெரியாது என்பதையும் தெரிந்து கொண்டு, கண்ணா, இப்போது அதற்கென்ன என்றாள். நீ சூரிய பகவானை நினைத்தபோது என்ன நடந்தது என அடுத்த கேள்வியை கிருஷ்ணர் வீச, குந்தி தேவி அவமானத்தால் தலைகுனிந்தாள். கிருஷ்ணர் அவளை தேற்றினார். அத்தை, இதில் வருத்தப்படுவதற்கு ஏதும் இல்லை. நடந்தவற்றையும் முடிந்தவற்றையும் நினைத்து வருத்தப்படுபவர்கள் உலகில் வாழ்வதற்கே தகுதியில்லாதவர்கள். இப்போது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அவனை நீங்கள் பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டதும் தெரிந்த விஷயங்கள். அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா என்றதும், அவமானமாக இருந்தாலும் தன் குழந்தையை பற்றி இந்த வெண்ணெய் திருடன் ஏதோ சொல்ல வருகிறான் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்துவிட்டது. அவள் ஆர்வத்துடன், கிருஷ்ணா, அவன் இருக்கும் இடம் உனக்கு தெரியும். அவன் நிச்சயமாக உயிருடன் தான் இருக்கிறான். சொல், என் செல்வத்தை நீ பார்த்தாயா என்றதும் கிருஷ்ணர் மீண்டும் சிரித்தார். அத்தை, உனக்கு அன்றைக்கும் அந்த சூரியன் விஷயத்திலும் அவசரம்தான், இப்போது அந்த சூரிய மைந்தனின் விஷயத்திலும் அவசரம்தான். ரகசியம் பேசும்போது அவசரம் கூடாது. ஏனெனில் சுவர்கள் கூட அதை ஒட்டு கேட்டு தெரியக்கூடாதவர்களுக்கு தெரிய வைத்துவிடும் என்ற கண்ணன் அவளுக்கு மட்டுமே கேட்கும்படியாக கர்ணன் கர்ணன் என்றதும் குந்தி தேவி அகமகிழ்ந்தார். யார்? கொடைவள்ளல் கர்ணனா? வந்தவர்க்கு இல்லை என சொல்லாத அந்த தெய்வ மகனா? ஐயோ, அவன் இப்போது துரியோதனனிடம் அல்லவா சிக்கிக் கொண்டிருக்கிறான். அவனா என் பிள்ளைகளை எதிர்த்து போரிடப் போகிறான்? அர்ஜுனன் தன் தம்பி என்பது தெரிந்தால் அவன் நிச்சயம் போர்க்களத்துக்கு வரமாட்டான் என்று அவசரப்பட்டு சொன்னாள் குந்தி. அதையேதான் நானும் சொல்கிறேன் அத்தை. நீ கர்ணனிடம் போ. நீயே அவனது தாய் என்பதை சொல். அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டால் உலகம் பழித்தூற்றும் என எடுத்து சொல். பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவன் நம் பக்கம் வந்து விடுவான். ஒருவேளை அவன் மறுத்தால் நீ அவனிடம் உள்ள நாகாசிரத்தை ஒரு தடவைக்கு மேல் அர்ஜுனன் மீது எய்யக்கூடாது என உறுதி வாங்கிவிடு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணா, நீ வெண்ணையையும் பக்தர்களின் உள்ளங்களையும் மட்டும்தான் திருடுவாய் என நினைத்திருந்தேன். ஆனால் கர்ணன் துரியோதனனிடம் போய் சேருவதற்கு முன்பே அவன் இந்த இடத்தில் இருக்கிறான் என்பதை என்னிடம் சொல்லாமல் மறைத்துவிட்ட பெரும் திருடனாகிவிட்டாய். இதை முன்பே என்னிடம் சொல்லியிருந்தால் அவன் துரியோதனன் பக்கம் செல்லாமல் தடுத்திருப்பேன். தெய்வமே, நீ என்ன நினைத்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினாய்? ஒரு தாயின் உணர்வை நீ புரிந்து கொண்டாயா? நாகாசிரத்தை ஒரு தடவைக்கு மேல் பிரயோகித்தால் அர்ஜுனன் மடிவான். அப்படி பயன்படுத்தாவிட்டால் கர்ணன் அழிவான். எப்படி பார்த்தாலும் என் பிள்ளைகளில் ஒருவரை நான் இழக்க வேண்டியிருக்கிறது என சொல்லி அழுதார். கிருஷ்ணர் இப்போதும் சிரித்தார். எல்லோருமே தனக்கு சாதகமாக நடக்க வேண்டும் என்றே என்னிடம் கேட்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? துரியோதனனுக்கு கூட அவன் பக்கம் நான் இல்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. ஒன்றை யோசித்து பாரத்தை. கர்ணனிடம் நீ இந்த வரத்தை கேட்பதால் அவன் ஒருவன் மட்டுமே அழிவான். அதற்கு நீ விரும்பாவிட்டால் 5 பிள்ளைகளை இழப்பாய். 1 பெரிதா 5 பெரிதா என்பது உனக்கு தெரியும் என்ற கிருஷ்ணர் அழுது புலம்பிய அவளை தேற்றிவிட்டு விடை பெற்றார்.
அவசரமும் பெரியவர்களை சோதித்து பார்ப்பதும் வாழ்க்கையில் பல துன்பங்களுக்கு காரணமாக அமைகிறது. குந்தி தேவிக்கு துர்வாச முனிவர் தேவர்களை அழைத்தால் அவர்கள் அவள் முன் வந்து நிற்பார்கள் என்ற வரத்தை கொடுத்தார். திருமணத்துக்கு முன்னமே அவசரப்பட்டு அவள் அதை சோதித்து பார்த்ததன் விளைவாக கர்ணன் பிறந்தார். இதனால் இப்போது அவஸ்தைப்படுகிறாள். தீ சுடும் என்று தெரிந்தும் அதை கையால் தொட்டு பார்த்தால் எப்படியோ அப்படிதான் மூத்தவர் சொல் உண்மைதானா என்று சோதித்து பார்ப்பதும் மூத்தோர் தங்கள் அனுபவங்களையே இளைய தலைமுறைக்கு கற்றுத்தருகிறார்கள். அது உண்மை என நம்ப வேண்டும். அதை சோதித்து பார்க்க நினைத்தால் கடவுள் கூட கைவிட்டு விடுவார் என்பதை பாரதத்தின் இப்பகுதி உணர்த்துகிறது. கிருஷ்ணர் அவளை கர்ணன் இல்லத்துக்கு புறப்படும்படி சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். இந்த சமயத்தில் அதிபயங்கர சதித்திட்டம் ஒன்று திருதராஷ்டிரனால் வகுக்கப்பட்டது. அவன் தன் மகன் துரியோதனன், துச்சாதனன் மற்றும் மைத்துனன் சகுனி, மந்திரி பிரதானிகளை வரவழைத்தான். போர் பற்றி ஆலோசித்தான். அப்போது துரியோதனன், தந்தையே, காட்டில் இருந்த பாண்டவர்களை வலுக்கட்டாயமாக வரவழைத்து நாட்டை திருப்பி கேட்க சொல்பவன் இந்த கிருஷ்ணன்தான். அவன் தன் மாயாவி தனத்தை நம்மிடம் காட்டுகிறான். அவனை என்ன செய்யலாம் என்றான். அதற்கு திருதராஷ்டிரன், மகனே, ஒரு புலி தானாகவே வந்து வலையில் மாட்டிக்கொண்டால் வேடன் அதை விட்டு வைப்பானா? அதுபோல் நம் ஊருக்கு வந்து விதுரனின் மாளிகையில் தங்கியிருக்கும் கண்ணனையும் கொன்றுவிட வேண்டியதுதான் என்றான். இது கேட்டு கௌரவர்களில் நியாயஸ்தனான விகர்ணன் கொதித்து போனான். தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.